டிஃபிகல்ட் பேட்டர்ன் ஃபார் த டபுள் ரூக் சாக்ரிஃபைஸ். இது ஒரு டெட்லியான செக்மேட்டு. இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது நார்மலாக ஒரு பிகினரும் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் என்ன ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பொசிஷனில் ஒயிட் டு ப்ளே அப்படிங்கும்போது ஒயிட் குயினை வச்சு பிளாக் ரூக்கை அடிக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் பிளாக் பிளேயராக என்ன பண்ணணும்? இந்த ரூக்கை காப்பாற்றணும். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இந்த பிகினர்ஸ் எல்லாருமே ப்ளே பண்ணுவீங்க. ஆனால் இந்த பிளாக் பிளேயர் இதுவே ஒரு கிராண்ட் மாஸ்டராக, ஒரு சூப்பர் கிராண்ட் மாஸ்டராக இருந்தால், ஒரு ஐஎம் இன்டர்நேஷ்னல் மாஸ்டராக இருந்தால் அவங்களோட கால்குலேஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிளாக்கோட எக்ஸலண்ட் மூவ் பிஷப் C5. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, ரூக்கை கொடுத்துட்றாங்க. சும்மா இது ஒரு ரூக்கை மட்டும் கொடுக்க போகிறதில்ல, இந்த இடத்துல வந்து டபுள் ரூக் சாக்ரிஃபைஸ். இது எப்படி நடக்குதுன்னா, அதே மாதிரி தான் ஒயிட் பிளேயர் வந்து திருப்பி பிகினராக இருந்தால் அந்த ரூக்கை வந்து உடனே எடுத்துருவாங்க. வேறு எதையும் வந்து அதிகமாக கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அதாவது எப்பயுமே வித்தவுட் மச் திங்க் நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கேம் லாஸ் ஆகிடும், இல்லை மெட்டீரியல் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னும் வரும்போது இதை பாருங்கள், கிளியராக ஒயிட் பிளேயர் வந்து என்ன பண்ணுறாங்க, அதிகமாக யோசிக்கலை. அதாவது இந்த G1 ரூக்கு வந்து பார்த்திங்கன்னா குயின் அண்டு பிஷப் பேட்டரி ஃபார்ம் பண்ணி அந்த ரூக்கு மேலே ஒரு அட்டாக்கும் வச்சுருக்கு. அப்படி அடித்தாங்கன்னா செக்மேட்டும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரூக்கை வந்து எப்படியாச்சும் மூவ் பண்ணி எஸ்கேப் ஆகணும். ஆனால் அதை விட்டுட்டு ஆஸ் அ பிகினராக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சரி முதல்ல வந்து நம்ம இந்த ரூக்கை அடிச்சிடலாம், அடித்து செக்கு தானே சொல்கிறோம், அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நீங்கள் அதை அடிக்கும்போது இந்த கிங் C7 வந்துடும். இந்த கிங் C7 வந்ததுக்கப்புறம் இந்த குயினால் இதுக்கு மேலே எந்த ஒரு செக்கும் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூக்கோட லைன் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி அந்த குயின் மேலேயே இன்னொரு அட்டாக் வச்சுருக்கு. இப்போது இந்த பொசிஷனில் வந்து குயினை காப்பாற்றினா கண்டிப்பாக இங்கே செக்மேட் ஆகும். குயினால் ரூக் அடித்தாலும் செக்மேட் ஆகும். குயினை காப்பாற்றுறதுக்கு வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னா இருக்குது, பிஷப் வச்சு பிளாக் பண்ணலாம். பட் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு மேட்டு, அதாவது G1 இருக்கக்கூடிய ரூக் மேலே ஒரு அட்டாக்கோட செக்மேட்டும் ரெடியாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் ஒயிட்டால் எந்த ஒரு பர்ஃபெக்டான மூவும் பண்ண முடியாது. ஸோ கேமோட ரிசல்ட் லாஸ் ஆகிடும். ஸோ குயின் டேக்ஸ் ரூக் ஃபாலோடு பை குயின் டேக்ஸ் G1, கிளியர்லி செக்மேட்டு. சரி, இந்த செக்மேட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு வேளை ரூக்கை D1 ப்ளே பண்ணாலும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சேம் ஃபஸ்ட்டு வந்து பிஷப் டேக்ஸ் ரூக், அதுக்கு அடுத்த மூவ் இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த குயின் G1 மேலே ஒரு அட்டாக்கை, அதாவது த்ரெட்டனிங் செக்மேட் பிளானாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ரூக்கோட லைன் ஓப்பன் ஆகிட்டு குயின் மேலே அட்டாக்கும் இருக்குது. ஸோ இப்போ குயின் டேக்ஸ் ரூக்குனாலும் குயின் G1 கிளியராக செக்மேட். ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட பீசஸை வந்து 2 ரூக்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட உங்களால் வந்து செக்மேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தால் அந்த மாதிரி பாசிபிலிட்டியை, ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ஒரு ஹை ரேட்டடு பிளேயராக மாற முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டெப்த்தான கால்குலேஷன் நீங்கள் ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரி காம்பினேஷன் நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே அறியாமல் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய பிளேயராக மாறுறதுக்கு, உருவாகிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெகுலராக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 20 காம்பினேஷன் பாருங்கள். அதே மாதிரி 1 or 2 கேம்ஸ் ப்ளே பண்ணுங்கள். செஸ்ஸுக்காக அட்லீஸ்ட் ஒரு ½ ஹவர்லேருந்து 1 ஹவர் ஒதுக்குங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட கேமோட லெவல் வேறு லெவலில் மாறிடும். இந்த மாதிரி உங்களுக்கு காம்பினேஷன் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்கீங்க, சென்னை கொளத்தூர் ஏரியாவிலையும் பெரம்பூர் ஏரியாவிலையும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறையா ட்ரிக்ஸை கற்றுக்கோங்க. பேரண்ட்ஸுக்கு கூட நீங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம், இந்த மாதிரி ட்ரிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், உங்களோட ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி வாரம் வாரம் சண்டே செஸ் காம்படிஷன் நம்மளோட கிளப்பில் நடத்துகிறோம். 4 to 8 கேஷ் ப்ரைஸ் டோர்னமெண்ட்டு, ஓப்பன் கேட்டகரி, பிளேயர்ஸு, பேரண்ட்ஸு, கோச்சு யார் வேணாலும் கலந்துக்கலாம். அந்த மாதிரி டோர்னமெண்ட்டுக்கும் மறக்காமல் வந்துடுங்க, கால் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ. இதை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் இன்னும் இதுக்கு மேலேயும் மென்மேலேயும் பெரிய லெவலில் கொடுக்கறதுக்கான முயற்சியில் நாங்கள் இன்னும் ஈடுபட்டுருக்கிறோம். இன்னும் பெரிய பெரிய பசில்ஸ்லாம் நிறையா வரப்போகுது. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.